அனைவருக்கும் வணக்கம். பெரியாரியல் பயிலரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய, இதில் பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயிலரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் தோழர் ஆறுசாமி அவர்கள், வரவேற்புரை நல்கும் தோழர் அங்ககுமார் அவர்கள், எனக்கு முன்னால் செறிவான மிக அருமையான ஒரு உரையை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சூலூர் பாவேந்தர் பேரவை நிறுவனர், நம்முடைய மதிப்பிற்கும் அன்பிற்கும் பாத்திரமான ஐயா செந்தலை கௌதமன் அவர்களே, இந்த அமைப்பை மிகச்சிறப்பான முறையில் பொதுச் செயலாளராக இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்குரிய ஐயா கு ராமகிருட்டிணன் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட செயலாளர் கோவை அகில் குமரவேல் ஐயா அவர்களே, நண்பர்களே, பேர் சொல்லுவதாக இருந்தால் நிறையா பேரை சொல்லணும். மொத்த பயிலரங்க நேரத்துலேயும் நான் பெயரை சொல்லி அன்பை சொல்லிட்டு முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் செய்திக்கு வருவோம். நான் பெரியாரின் தமிழ் தேசியம் என்பது குறித்து நான் விளக்கணும். அதுதான் பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியது. பெரியாரின் தமிழ் தேசியம்னு சொன்ன உடனே நீங்கள் அப்போனா சீமானின் தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது போல் இருக்கு, மணியரசன் தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்குது போல் இருக்கு, அப்படிலாம் நினச்சிடக்கூடாது. தமிழ் தேசியம் என்பது ஒன்றுதான். அந்த தமிழ் தேசியத்தை தந்தை பெரியார் பேசினார். அவருடைய செயல்பாடுகள் தமிழ் தேசியத்திற்கான செயல்பாடுகள். ஏன்னா தமிழ் தேசியம் என்பது ஒரு விடுதலை கருத்தியல், ஒரு தேசிய இனத்தின் விடுதலையின் மூல முழக்கம் தமிழ் தேசியம் என்பது. இது விளையாட்டுக்கு ஆளால் பேர் வச்சுக்க முடியாது. நாவல் மரத்தடியில் நிழலில் நிறைய ஆடு படுத்திருக்கும், நாவல் பழமும் விழுந்திருக்கும், ஆடு புழுக்கையும் போட்டிருக்கும். கையில் அள்ளினவனுக்கு எது புழுக்க எது நாகப்பழம்னு தெரியாது. ஆகா பிரமாதமாக இருக்கும்மா ஒருத்தன், நல்லா இல்லையம்மா அவன் கடித்தது ஆட்டு புழுக்க. சீமான் பேசுறது ஆட்டு புழுக்க. ஆமாம் ஆமாம் அதுதான் தமிழ் தேசியம்னு ஐயா மணியரசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேணா சொல்லுங்கள், நான் விஏஓ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரேங்கிறாரு. அது தமிழ் தேசியம் அல்ல. தந்தை பெரியார் தமிழ் தேசியம்ங்கிற சொல்ல பயன்படுத்தலை. ஆனால் அவர் பேசியதும் செய்ததும் தமிழ் தேசியம். தமிழ்நாட்டின் விடுதலை என்ற இலக்கை நோக்கி கொண்டு போனார். இப்போ திருநெல்வேலி அல்வா வாங்கிக்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலியில் போய் அல்வா வாங்குகிறோம். எந்த கடையில் வாங்கினாலும் திருநெல்வேலி அல்வா தானே. அப்படியெல்லாம் செய்யாதீங்க. இருட்டு கடை அல்வான்னு ஒன்று இருக்குது, அதை பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு ஊரில் சொல்லி விடுறாங்க. அவன் போனால் ஃப்யூஸை பிடுங்கிக்கிட்டு அல்வா கண்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இது இருட்டாக இருக்குது இந்த கடை, இதுதான் அவங்க சொன்ன கடைன்னு சொல்லி நம்ம எந்த கடை இருட்டாக இருக்கோ அந்த கடையில் போய் வாங்கக்கூடாது. அது பேர், ஆனால் அது அல்ல. ஒரிஜினல் அல்வா திருநெல்வேலி அல்வா வாங்குங்கன்னு சொன்னால் அதை நம்ம பார்த்து விசாரித்து வாங்கிட்டு வரணும். பெரியாரின் தமிழ் தேசியம்னு சொன்னோன்னே இதுதான் ஒரிஜினல் தமிழ் தேசியம் என்று பொருள். அது அதாவது விடுதலையை யார் பேசுகிறார்களோ அவர்கள் பேசுவது தான் தமிழ் தேசியம். இப்போ நாங்கள் வரும்போது ஒரு புலி ஒன்று படுத்திருந்தது. எங்களை கண்டவுடனே கடிக்கலை, வாழை ஆட்டிச்சு. புலி, வரிப்புலி.
ஏன் ஒத்துக்க மாட்டீங்களா? சிரிக்கிறீங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, மதிப்பிற்குரிய ஐயா செந்தலை கௌதமன் இருக்காரு, நீங்கள்லாம் இருக்கீங்க. நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு தீர்மானம் போட்டு தெருநாயை வரிப்புலின்னு இன்னையிலேருந்து மாற்றிடுவோன்னு சொன்னால் நீங்கள் ஏற்பீங்களா? அப்படி செய்ய முடியுமா? வரிப்புலி தான் வரிப்புலி, தெருநாய் தான். இங்கே தெருநாய்க்கு வரிப்புலின்னு சொல்லி பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதை நம்ம ஏற்கக்கூடாது இல்லை? நான் உங்களுக்கு என்ன பேசலான்னு நினச்சேன். நிறைய செய்திகளை பொதுவாக நான் திரட்டுறது பழக்கம். ஆனால் அவ்வளவு செய்திகள் என்னால் பேச முடியாது. எவ்வளவு பேச முடியுமோ அதோடு நான் நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு 2-3 முக்கியமான செய்திகளை பேசிடணும். அங்கேருந்து ஒரு தோழர் கேட்பார், ஒருத்தருக்கு ஜுரம் அடிக்குது, உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதை அளக்கிறதுக்கு தெர்மாமீட்டர் ஒன்று வச்சுருப்பார். அதை வாயில் சொருவி பார்த்தா ஜுரம் எவ்வளவு இருக்குதுன்னு காட்டும். அது மாதிரி ஏதாவது கருவி இருக்கா தமிழ் தேசியத்தை அளக்க? மூளைக்கு மூளை தமிழ் தேசியம் பேசுகிறான், எல்லாமே நியாயமாக தெரியுது. அதாவது நம்மக்கிட்ட ஒரு அளவுகோல் இல்லாததுனால அப்படி தோணுது. நம்ம அதை எப்படி அளப்பதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதை தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க. அந்த அளப்பது எப்படிங்கிற அந்த கருவியை நாம் பெற்றாக வேண்டிய தேவை இருக்குது. அது ஒன்றும் இல்லை, முறையான வரையறுப்பு தான் அந்த அளவுகோல். இப்போ நாம் இங்கே இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் உள்ள பல நாடுகளில் ஒன்று இந்தியாங்கிற இந்த நாட்டில் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம். உலகத்தில் இன்றைக்கி 195 நாடு இருக்குது. 195 நாடில் 2 நாடு ஐநாவில் பேசாது, பார்வையாளர். வேட்டிகன் சிட்டியும், அதாவது ரோம், இன்னொன்று பாலஸ்தீனம். மீதி 191 நாடு இங்கே வாக்களிக்கக்கூடிய நாடுகளாக அங்கே இருக்குது. அந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு ஜெர்மனி மாதிரி, இங்கிலாந்து மாதிரி, பிரான்ஸு மாதிரி இந்தியாவும் ஒரு நாடுன்னு கருதிடக்கூடாது. இந்தியாங்கிறது ஒரு பெரிய காலனி. இந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே பெரிய பெரிய காலனிகளை விடுதலை கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய தேசங்கள், தேசிய இனங்கள் இனிமே தான் விடுதலை அடையணும். நீங்கள் பிற தேசங்களை மாதிரி இந்தியாவை கருதிடக்கூடாது. இந்த அரசியல் கருத்தியலை பேசும்போது நீங்கள் ஒன்றை தெரிஞ்சு வச்சுக்கணும், நமக்கு சொல் பற்றாக்குறை நிறைய உண்டு. அந்த சொல் பற்றாக்குறைக்கு நம்மளா வார்த்தைகளை உண்டாக்கிக்குவோம், அது சிக்கலை உண்டாக்கும். ஸ்டேட் அப்படின்னா நாடு. தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையானா இல்லை, இது ஒரு மாகாணம், மாநிலம். ஆனால் ஸ்டேட்டுன்னு பேர் கொடுக்குறோம் ஆங்கிலத்தில். இந்தியா தான் ஸ்டேட்டு. தமிழ்நாடுங்கிறது ஒரு ப்ராவின்ஸு தான், ஒரு மாநிலம் தான். அதில் இதை ஸ்டேட்டுன்னு பேர் கொடுத்ததுனால நீங்கள் இங்கிலாந்து ஒரு ஸ்டேட்டு, ஃப்ரான்ஸ் ஒரு ஸ்டேட்டு மாதிரி தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட்டுன்னெலாம் கருதிடக்கூடாது. நேஷனுங்கிறது தேசம். இப்போ இந்தியா இருக்குன்னா, இந்தியா இஸ் எ ஸ்டேட் வித் செவரல் நேஷன்ஸ். அந்த நேஷன்ஸ் இன்னும் விடுதலை அடையலை. இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னா ஜெர்மனி, அது ஒரு நேஷன், அது ஒரு ஸ்டேட். இங்கிலாந்து அது ஒரு நேஷன், அது ஒரு ஸ்டேட். பிரான்ஸ் ஒரு நேஷன், அது ஒரு ஸ்டேட். அப்போ நேஷன்ஸ் இருக்கு. அந்த நேஷன்ஸு விடுதலை அடைந்தும் இருக்கலாம், விடுதலை அடையாமலும் இருக்கலாம். பிரான்ஸு, ஜெர்மனி, இங்கிலாந்து மாதிரி
நேஷன்ஸ் விடுதலை அடைந்தும் இருக்கலாம். தமிழ்நாடு, ஆந்திரா, மராட்டா, வங்காளம் மாதிரி விடுதலை அடையாமலும் தேசங்கள் இருக்கலாம். ஒரு தேசம்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் நேஷன்னு சொல்லுவோம். அந்த நேஷன் சுதந்திரமான ஒரு நாட்டை அமைத்து கொண்டு விட்டால் அதுக்கு நேஷன் ஸ்டேட்டுன்னு பேர். இப்போ நாம் தமிழ்நாடு நேஷன் தான். நேஷன்னே தோழர்களுக்கு என்ன சந்திரம், மேப்பை பார்த்துட்டு இது மேப்பில் இது இந்தியா அல்ல நேஷன்னு தோணும். அப்படி அல்ல. நேஷன் என்பது நிலப்பரப்பை குறிக்காது, மக்களைத்தான் குறிக்கும். ஒரு தேசிய இனத்தை தான் குறிக்கும். ஒரு நேஷன் நம்ம ரொம்ப தப்பாகவே புரிஞ்சிருப்போம்ல. நமக்கு ரொம்ப தப்பான புரிதல் உண்டு, நமக்கு ரொம்ப மூட நம்பிக்கைகள் உண்டு. நாம் எப்படிப்பட்டவங்கன்னா, சாணியில் இடி விழுந்தால் தங்கமாயிரும்னு நம்புகிறவங்க நம்ம. நாகப்பாம்பு நல்ல பாம்பு, ரத்தனத்தை கக்கி வச்சுட்டு அது போய் இறத்தேடும் அப்படிதான் நமக்கு சின்ன பிள்ளைகளை சொல்லியிருக்காங்க. கூடையில் சாணி வச்சுக்கிட்டு ரெடியாக இருந்தால் கக்கட உடனே அது மேலே சாணியை கொட்டிட்டா நல்ல பாம்புக்கு கண்ணு தெரியாது. இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களுக்கு சொல்லப்பட்ட கதைகள். இதில் இருந்து பெரும்பாலோர் இன்னும் மீளலை. அது மாதிரியாகவே அரசியல்லையும் இந்த சொல்லாடல்களில் நமக்கு தெளிவின்மை நிறையா இருக்கும். அதனால் முதல்ல இதிலேருந்து நீங்கள் விடுபட்டாதான் நமக்கு எது தேசம், எது தேசிய இனம், தேசிய விடுதலைனா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன என்பதெல்லாம் அப்போ தான் நமக்கு சரியாக பிடிபடும்னு நான் கருதுகிறேன். இது அடிப்படையான புரிதல், இது தேவை. நான் சொல்கிறது சரிதானே? அடிப்படையான ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுது. இப்போ தமிழ்நாடு இருக்குது, அப்படியே நிமித்திக்கிட்டு தமிழ்நாடு எப்பயிலிருந்து இருக்குன்னா எப்போதுலேருந்தோ இருக்குது. தமிழ்நாடுங்கிற சொல் சிலப்பதிகாரத்தில் வருது. 11ஆம் நூற்றாண்டில் இளம்பூரணார் கூட சொல்கிறாரு. 11ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டேன், சோழர்கள் காலம். இன்னும் நாடு எதுவென்றால் தமிழ்நாடு என்றல். நாடு எதுன்னு கேட்டால் சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடுன்னு சொல்லாத, தமிழ்நாடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி, அதாவது மொழி விளங்கக்கூடிய பகுதியை நம் நாடாக கருதக்கூடிய தன்மை சங்க காலத்திலேருந்து இருக்குது. அவர் பணம்பாரனார் எழுதுகிறார் இல்லையா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம் அப்படின்னு. அப்போ மொழி விளங்கக்கூடியது நாடு என்ற பார்வை அவங்களுக்கு இருந்தது. இப்போ வந்துருங்க, தமிழ்நாடு இருக்குது, ஆனால் எந்த அரசியல் நிறுவனமும் இந்த நாட்டுக்கானது கிடையாது. எல்லாமே நமக்கு மேற்கத்திய அரசியல் நிறுவனங்கள், மேற்கத்திய அரசியல் சொல்லாடல்கள், தத்துவங்கள் தான் இப்போ நம்ம பயன்படுத்துறது. நம்ம இந்த மண்ணுக்கானதுன்னு போனோம், முடிஞ்சு போச்சு. நமக்கு எந்த உரிமையும் இருக்காது. ஒரு 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 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்னமா இருந்ததுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிங்கன்னா தெரியும். நல்ல வேளை ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, அதில் தான் இன்றைக்கி நமக்கு பல உரிமைகள் கிடைச்சிது. திராவிட இயக்கம் 1920 ஆண்டு இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் அரசியல் சட்டத்தில் நமக்கு பல உரிமைகளை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார். இந்த காலத்திற்கு முத ஆங்கிலேயர்கள் 1835 தான் பொது பள்ளிக்கூடத்தையே திறக்கிறான். பொதுக்கல்வி முறையே கொண்டு வரப்படுது. 1835 மெக்காலே கல்வி முறை வருதே, அப்போ தான் பொது பள்ளிக்கூடம். ஏன் எங்கள்கிட்ட திருவள்ளுவர் இல்லையா, எங்கள்கிட்ட ஔவையார் இல்லையா, அவர் இல்லையா, இவர் இல்லையா? சங்க காலத்தில் இருந்தாங்க, சங்க காலம் முடிஞ்ச காலத்தில் இருந்தாங்க. அதன் பிறகு நீங்கள் இந்த சமயம் சார்ந்த பாடல்கள், இலக்கியங்கள் தவிர நீங்கள் பெரிய அறிவாளிகள் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றும் காட்டிட முடியாது. அவங்க இல்லையா இவங்க இல்லையான்னு சொல்லுவாங்களே ஒழிய, நம்ம தாத்தா என்னவா இருந்தார்? எங்கள் அப்பா 5வது படித்தவங்க,
எங்கள் தாத்தா அதுவும் படிக்கலை. படிக்க முடியாதுங்கிறது இல்லை, படிக்க உரிமை கிடையாது. படிப்பது குற்றம், தண்டனைக்குரிய குற்றமாகலாம் ஆக்கி வச்சுருந்தாங்க. அப்போ கடந்த காலத்தை பற்றி தெரியாததுனாலேயே பல பேர் இதை ரொம்ப பெருமையாக கருதுவது உண்டு. ரொம்ப அதாவது எப்படி சொல்லலாம், 1928க்கு முன்னாடி பச்சை போஸ் கல்லூரியில் ஒரு தாழ்த்தப்பட்டவரை சேர்க்க முடியாது. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம் செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் 1932 தான் அனைத்து சாதியினரும் அதில் படிக்கலான்னு சொல்லி அனுமதி வழங்கப்பட்டது. அது கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டான், முனிசிபல் கோர்ட்டுக்கு. முனிசிபல் கோர்ட்டில் அங்கே சிதம்பரத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க, எல்லா சாதியும் படிக்கலான்னு சொல்லி. இதுதான் இங்கே இருந்த நிலைமை. ஓஹோ, இப்படி தான் இருந்திருக்கும் போல் இருக்குன்னுலாம் நினச்சிடக்கூடாது. நீங்கள் இளைஞர்கள், நீங்கள் நானுமே அந்த மோசமான உலகத்தை கண்ணால் நம்ம பார்க்கல. 7 அடி தூரத்தில் நிற்கணும், 32 அடி தூரத்தில் நிற்கணும், அங்கே 96 அடி தூரத்தில் நிற்க வேண்டிய சாதி, தொட்டால் தீட்டு, கண்ணால் பார்த்தா தீட்டு, கிட்ட வந்தால் தீட்டு, வகை வகையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். 1947 சுதந்திரம் அடைஞ்சாச்சு. சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1948 இந்தியாவினுடைய முதல் நிதியமைச்சர் ஆர்கே சண்முகம் செட்டியார்னு பேர். முதல் நிதியமைச்சர், ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் உள்ளவர். அவர் தான் பாகிஸ்தான் பிரிஞ்ச உடனே பேச்சுவார்த்தைக்கு போய் 20 கோடி ரூபாய் இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு பேசி முடித்தவர். இந்தியாவுக்கு இங்கிலாந்து 150 கோடி கொடுக்கணும்னு பேசி முடித்தவரும் அவர் தான். அவர் சாதாரணமான ஆள் இல்லை, ஆர்கே சண்முகம் செட்டியார். அவர் கொச்சின் இருக்க கேரளா கொச்சி, அவருக்கு மகாராஜாவுக்கு திவானும் அவர் தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு திவான் அங்கே இருக்கிறார் ஆர்கே சண்முகம் செட்டியார்னு. அறிஞர் அண்ணா அவரை பார்க்க போனார், அவருக்கு விருந்தினராக இருந்தார். வாங்க நம்ம அப்படியே குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் ஆர்கே சண்முகம் செட்டியாரும் அங்கே போனதற்கு கோயிலுக்கு உள்ள இவங்களை விடலை, ஆர்கே சண்முகம் செட்டியாரை விடலை. அவன் என்ன சொன்னான்னா, பிறப்பால் நீ வாணிப செட்டியார், எண்ணெய் எடுக்கிற செட்டியார், எண்ணெய் எடுக்கிற சாதி தீண்டப்படாத சாதி, நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கே சண்முகம் செட்டியாரை விடலை. அறிஞர் அண்ணா போனார்ல கூட, அவரை பார்த்துட்டு, நீ வாணிப செட்டி வீட்டில் நீ சாப்பிட்ற, நீ சோறு தின்றுருக்கன்னா நீ அதை விட மட்டமான சாதியாக தானே இருக்கணும், நீ உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து விட்டார்கள். நல்லா இருக்கு அந்த செய்தி. அதாவது ஏதோ ரைட் ராயலாக இன்றைக்கி எல்லாம் பிரமாதமாக ரொம்ப பேர் நினச்சிருக்கான், பேண்ட்டு சட்டையோட அப்படியே அந்த புள்ளிங்க கட்டியோடு நம்ம அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு செய்தி உங்களுக்கு தெரியாதுங்கிறது நான் சொல்கிறேன், வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது தான். நாங்கள்லாம் 1965, 62, 67 அதுக்கு முன்னாடி எல்லாம் சவாரி கட்ட கிழங்குன்னு சொல்லுவோம், மரவள்ளி கிழங்கெல்லாம் அவிச்சு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எல்லா வீட்லேயும் இட்லி தோசை எல்லா வேலையும்லாம் கிடைக்காது. அதுக்கு பொங்கல் வரணும், தீபாவளி வரணும், அல்லது வேறு விசேஷம் வரணும். அப்போ தான் எல்லா வீட்டிலையும் இட்லி தோசைங்கிறது கிடைக்கும், எல்லா விலையும். ஆனால் இங்கே நமக்கு தேவையான அரிசி கிடைக்காது, பஞ்சமெல்லாம் இருந்தது. இதெல்லாம் 67க்கு பிறகு தான் மாறிச்சு. காமராசர் நல்ல மனிதர் தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பஞ்சம் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் எல்லாம் கிடைச்சில்ல. கலைஞர் கருணாநிதின்னு ஒருத்தர் இருந்தார். 1972 ரேஷன் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாருங்க. அவர் தான் ரேஷன் கார்டு கொண்டு வந்தார். குடும்பத்துக்கு ஒரு கார்டு. இன்னைக்கு ஒரு கார்டுக்கு 12 கிலோ, அதில் இன்னும் 35 கிலோ அரிசிங்கிறது கொடுக்குறாங்கல்ல. இது முதல்ல கிடையாது.
அரைப்படி அரிசி, அரைப்படி நெல், ஒரு படி நெல்லுக்கு பண்ணையார்களோட மோத வேண்டியிருந்துச்சு அந்த தொழிலாளர்கள். அது ஒரு காலகட்டம் அப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு அதை நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. கடந்த காலங்கிறது ரொம்ப கசப்பான காலம். என்ன கூட கேட்டான் ஒருத்தன். நான் ஒரு ஆய்வுக்காக இதுக்கு போயிருந்தேன், சிதம்பரம், அந்த கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு. அந்த தீட்சிதர் செய்தியெல்லாம் சொன்னார் தான். எதிர்த்த திண்ணையில் நான் உட்காந்து தான் நானும் இன்னொரு பேராசிரியர் செய்தியெல்லாம் குறித்தோம். அவனுக்கு ஏதோ நெருடலாக இருந்திருக்கு. நீங்கள் என்ன வரணும்னு கேட்டான். வர்ணாசிரமம். ஏன் நான் கருப்பும் இல்லை சிவப்பும் இல்லை மாநிறம் அப்படின்னு சொன்னேன் நான். இதான் என் பதில். அவன் மூஞ்சி அப்படியே இறுகி போச்சு. அதுக்கு மேலே அந்த ஆள் செய்தி சொல்லலைங்க, நிறுத்திக்கிட்டான். ஏன் நம்ப மாட்டிங்களா நான் சொன்னதை? ஏன் வர்ணம் என்னங்க? சிவப்பும் இல்லை கருப்பும் இல்லை மாநிறம் தானே. இதை தான் நான் சொன்னேன். அவனுங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அதுலேருந்து இன்னும் விடுபடலை எனக்கு தெரிஞ்சு. அதாவது இந்த சனாதனம் பற்றி ஐயா கூட சொன்னாங்க. சனாதனம் அப்படின்னு சொன்னால் சாமி கும்பிடாதன்னு அவங்க சொல்லலை, அல்லது உன் ஆன்மீகத்தை மறுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. இந்துக்கள் தான் ஐயா எல்லாரும், விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்துக்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. முஸ்லீம், இஸ்லாம், கிறித்தவம், பார்சி, இந்த மூன்று மதத்தை தவிர இந்தியாவுக்குள்ளார என்ன சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, சீக்கியர்கள், புத்த மதம் எல்லாம் இந்துக்கள் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி, அந்த இந்துக்களுக்கு சம வாய்ப்பு சமத்துவங்கிறது கொடுக்கலையே. இவர் உதயநிதி ஸ்டாலின் இது சனாதனத்தை அழிப்போன்னு சொல்லிவிட்டு துள்ளி குதிக்கிறானே. அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள் தோழர்களே, இன்னும் வெளியில் இருக்கிறவங்களும் இதுக்கு பதில் சொல்லட்டும். எவ்வளவு காலம் நாம் சூத்திரனும் பஞ்சமனுமாகவே இருக்கணும்? அதுக்கு ஒரு வருஷமாவது வைக்கலாம்ல. 2050 அது வரைக்கும் நீ சூத்திரனா இரு, பஞ்சமனா இரு, அதுக்கப்புறம் உன்னை சமமாக ஏற்றுக்கிறோன்னு ஒரு டேட்டையாவது நிர்ணயி. சனாதனம் நிரந்தரமானது. என்ன நிரந்தரமானதுன்னா, நான் பல்லாக்கில் உட்காந்து போகிறதும் நீ பல்லாக்க தூக்குறதும் நிரந்தரமானது. சனாதனம்னா நிரந்தரமானது. எது நிரந்தரமானதுன்னா வர்ணாசிரம தர்மம் நிரந்தரமானது. பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா, அதுலேயே இன்னும் நசுங்கினவன் பஞ்சமா. சத்திரியாவும் வைசியாவும் தென்னிந்தியாவிலே கிடையாது சட்டப்படியே. நம்ம தருமபுரம் ஆதிநகர்த்தர் சாமின்ற இடுப்பில் கையை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்களே, அவர் சம்பந்தமாக ஒரு வழக்கு போச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுன்னா ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அதாவது ஒருத்தன் சன்னியாசி ஆகணும்னா அந்த உரிமை பிராமணருக்கு தான் உண்டு. நீ வேணா மடத்துக்கு தலைவராக இருந்துக்கோ, நீ சன்னியாசி ஆக முடியாது. பரதேசி வேணா ஆகலாம். கோர்ட்டு தீர்ப்பு. ஆமாம், நீ வேணா மடாதிபதின்னு பேர் வச்சுக்கோ, சன்னிதானம்னு பேர் வச்சுக்கோ, ஆனால் நீ ஒரு சூத்திரன். யாரு அவர்? கார்காத்தார் வெள்ளாள புள்ள. அவங்க தான் மடாதிபதி ஆக முடியும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்த்து. அவரை சன்னியாசி ஆக முடியாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு எனக்கு கோபம் வருதுங்க. அவங்களுக்கு வரல, ஏற்றுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே தட்டிவிட்டு அப்படின்ட்டு போனாக்க அது என்ன அர்த்தம்? இந்திய அரசியல் சட்டம் வந்த பிறகும் எல்லாரும் சமத்துவம் கிடையாதுன்னா இதை எப்படி ஏற்பது? அப்படின்னா சமத்துவம் நோக்கிய ஒரு பயணம், அதை தான் திராவிட இயக்கம் செய்தது. திராவிடம் இந்த பையன் ஒரு தப்பு நம்ம பேரில் இருக்குது. திமுக இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்திருக்குல்ல. திராவிட இயக்கத்தினுடைய தோற்றம், அது சாதித்தது என்ன அப்படிங்கிறத ஒரே ஒரு பாடம் வச்சுருந்தா கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. நல்லா படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், எங்கள் உறவு பிள்ளைங்க தான், அதுக்கிட்ட கேட்டேன், யாருக்குமா ஓட்டு போட்டிங்கன்னு. அது ஓட்டு கிடையாது, அது விஜய் விசில், அதுக்கு தான் போட சொல்லி இந்த பிள்ளைங்கள்லாம் கேட்டிருக்கு. ஏம்மா அப்படி சொல்கிற? உனக்கு தெரியுமா? அது இப்போ பொம்பளை பிள்ளை இதை அதுக்கிட்ட சொன்னேன். உனக்கு தெரியுமா 1929 பெண்கள்னாலே அடுப்பு ஊற்றுறது தான் உன் வேலைன்னு சொன்னாங்க.
அந்த புள்ள கையில் இருக்கிற கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுன்னு பெரியாருங்கிறவர் சொன்னார். கரண்டியை பிடிக்கிட்டு புத்தகத்தை கொடுன்னு சொன்னார் பெரியார். 1929 சொன்னார், என்ன சொன்னாலும் பெண்ணுக்கு விடுதலை வராது, சொத்துல சம பங்குன்னு சொன்னாதான் வரும் என்று அவர் 29 சொன்னார். கலைஞர் கருணாநிதினு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார். அவர் 1989 ஆணோடு பெண்ணுக்கு சம சொத்துரிமைன்னு சட்டம் போட்டார். அப்பங்காரன் பொண்ணுக்கு கொடுத்துல பிரிச்சு, அண்ணன் தம்பிக்காரன் கொடுத்துல. ஆனால் திமுக அரசாங்கம் கொடுத்துச்சுமா. இன்னைக்கு அவரோ காலத்தோட முடியல, அடுத்து 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 நிமலுக்கு எம்மா பிள்ளைங்க பிறந்தாலும் இந்த பெண்கள் அவருக்கு தானப்பா நீங்கள் நன்றி சொல்லணும். யாருக்கு வேணாலும் முடிவு எடுக்கலாம், அது வேற. அப்படியே பார்த்துட்டு சொல்லுது. இதெல்லாம் எங்களுக்கு ஒருத்தருமே சொல்லலையே. கலைஞர் கருணாநிதினா யாருன்னு கேட்டுது அந்த பிள்ளை. நீங்கள் அப்போ குற்றவாளி யாரு, குற்றவாளி யாருங்கிற கேள்வி இருக்குல்ல. திமுக அரசாங்கம் இவ்வளவு காலம் இருந்தது, திராவிட இயக்க வரலாறு அப்படின்னு ஒரு பாடம் இருக்கா? ஒரு வகுப்புலையும் பெரியார் பேசியது அல்லது சொன்னதை ஒரே ஒரு 1.5 பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு பாடம் வச்சாங்களா? தான் செய்யாததுடைய பலனை யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகணும். தப்பு, இவங்க செய்யறது தப்பு. கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே கோல்வால்கரை கொண்டாந்து நுழைக்கிறான். பாஜக காரன் கோல்வால்கரை கொண்டு வந்து நுழைக்கிறான். கோட்சேயை கொண்டு வந்து தேசப்பிதான்னு கொண்டு வர பார்க்குறான். இவர்கள் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க. ஆனால் நண்பர்கள் இதில் எல்லாருமே பெரும்பாலும் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க ஐயா. இவர் நம்ம முதலமைச்சரை அவர் மு.க. ஸ்டாலின் ஏன் கொஞ்சம் நாளி அவரை தனியாக இப்படி ஓய்வாக நாற்காலியில் உட்கார விட மாட்டிங்களா? அவங்க சொன்னாங்கல்ல, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கூட ஊறுகாய் அப்படியே லேசாக நாக்கில் தடவுன மாதிரின்னு ஐயா சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி தான் இது. காரில் போகிறவங்க சரக்குன்னு பிரேக் அடித்து நிப்பாட்டுறான். அது பிரமாதமான காரு. என்னன்னு கேட்டால், நெய்யோட பாலோட பிரியாணி சாப்பிட்ற பிள்ளைங்கள்லாம் இறங்கி ஓடி போய் கூழ் குடிக்குதுவ. அது கூழ்னா எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கூழ் குடிக்கிறது. அது மாதிரி இன்னைக்கு விஜயை கொண்டு வந்து மக்கள்லாம் கூழ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு தொடரும். மாற்றம் 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 வேணும். அந்த மாற்றங்கிற வார்த்தை மந்திர சொல். அதுக்காக மாற்றம் தேடி இருக்காங்க. வழக்கமாக தலையானையில் தான் வச்சு தூங்குவோம். மாற்றம் வேணுங்கிறதுக்காக தண்டவாளத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடாதுல்ல. எம்மா காலம் தலைவணியிலேயே தலையை வைக்கிறது, வா தண்டவாளத்தில் வைப்போம்னாக்கா இது என்னன்னு இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும். அதாவது நான் என் நேரத்தை நிறையா பல செய்திகளில் பேசுகிறதில் விரயம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போதே. அதாவது நான் சொல்ல வந்த செய்தி என்னென்னா, டெமோக்ரஸி ஜனநாயகம் இந்த நாட்டுக்கான, தமிழ்நாட்டுக்கான அல்லது இந்திய மண்ணுக்கான கருத்து கிடையாது. இறக்குமதி செய்யப்பட்டது தான். பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்னு சொன்னார் வள்ளுவர். ஆனால் இங்கு அந்த தத்துவம் செயல்படலை. யார் யார் எவ்வளவு தூரத்தில் நிற்கணும்னு சொன்னான். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இறக்குமதி செய்யப்பட்ட கருத்து. லிபர்ட்டி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் பிரெஞ்சு புரட்சியில் எழுந்த சொற்கள், கருத்துகள். நீதி, ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் சம நீதி, அதுவும் நமக்கானதில்ல. யார் யார் எந்த குற்றம் செஞ்சாலும் சரி, பிராமணரா கொலை குற்றமா மொட்டை அடித்து மொட்டை மட்டும் போட்டால் போதும், அவருக்கு வேணுங்கிற பொருளை கொடுத்து அனுப்பிடுவான் நாட்டை விட்டு. ஆனால் வேற யாராவது அத்தகைய குற்றத்தை செஞ்சா அவனை மண்ணில் பொதிச்சு யானையை விட்டு காலை எடருவான். அப்போ
நீதிங்கிறதோ எல்லாமே வெளியிலேருந்து வந்தது தான். இன்றைக்கி நம்மள்கிட்ட பாராளுமன்ற ஜனநாயகம்னு இருக்குல்ல, பார்லியமெண்டரி டெமோக்ரஸி, பாராளுமன்றமும் நமக்கு இருந்ததில்லை. எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுங்கிற முறையும் நமக்கு ஒரு காலத்திலையும் இருந்ததில்லை. அந்த ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவர்களுடைய ஆதரவை பெற்றவர்கள் அமைச்சரவைன்னு அமைச்சு மக்களுக்காக அவங்க நிர்வாகம் பண்ணுவதுங்கிறதும் நமக்கு சொந்தமானதல்ல. அப்போ இது பூராவும் எங்கேருந்து வந்தது? மேற்கு உலகிலிருந்து தான் வந்தது. அந்த மேற்கு உலகிலிருந்து தான் தேசியங்கிற சொல்லும் வந்தது. நேஷனலிசம் என்ற சொல்லும் மேற்கு உலகிலிருந்து தான் வந்தது. அப்போ அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ தேசங்கள்னு சொன்னால் மேற்க 15ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தேசங்கள்னு கிடையாது. இருப்பாங்க, பேரரசுகளாக இருப்பாங்க, பேரரசுகள் சிதறும். 15ஆம் நூற்றாண்டில் தான் இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி என்ற தேசங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. அதுக்கு விட அதாவது ஒரு முக்கியமான செய்தி இதில் என்னன்னு கேட்டால், இந்த சின்ன சின்ன நாடுகளாக ஹோலி ரோமன் எம்பையர்னு இருந்தது. அதுக்குள்ளார பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனை ஒரு 30 ஆண்டு காலம் நடந்தது. புராட்டஸ்டன்ட்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் சண்டை. ஒரு 300 இளவரசர்கள் இருந்தான். எல்லாருக்கும் தனித்தனி சிறு சிறு நாடுகளாக ஹோலி ரோமன் எம்பையர்லேருந்து உருவாச்சு, பேரரசுலேருந்து. அப்போ வெஸ்ட்ஃபாலியா என்ற ஜெர்மன் பகுதியில் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க 1648. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அது. 1648 வெஸ்ட்ஃபாலியாவில் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தில் என்னென்னா, ஒரு நாடும், அதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி பிரபுக்கள்கிட்ட இருந்ததெல்லாம் அது இனிமேல் ஒவ்வொன்றும் இறையாண்மை உள்ளது, சாவரின் ஸ்டேட். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது அவங்கள பார்த்து இங்கே கொண்டு வந்தது, ஆங்கிலேயர்கள் கொடுத்தது. ஒரு நாடும் இறையாண்மை உள்ளது. 17ஆம் நூற்றாண்டு 1648 ஒரு நாட்டில் இன்னொரு நாடு தலையிடக்கூடாது. ஒவ்வொன்றும் இறையாண்மைங்கிற வார்த்தை நம்மளா உருவாக்கிக்கிட்டது. சாவரின் என்ற வார்த்தைக்கு இணையான சொல் கிடையாது. அது வார்த்தை கிடைக்காதனால நம்ம எக்ஸ் என்று வைத்து கொள்கிற கணக்கு வாத்தியார், அது மாதிரி தான் இறையாண்மைன்னு வச்சுக்கிட்டோம். சாவரின் அப்படின்னா நாயகம். அந்த நாயகம் அதில் இன்னொரு நாடு தலையிட முடியாது என்று முடிவெடுக்கப்பட்டது. இப்படித்தான் ஒரு நாடும் இறையாண்மை உள்ளதுங்கிற கருத்து 1648 வந்தது. இதன் பிறகு ரொம்ப முக்கியமான 1-2 மட்டும் அப்படியே சொல்லிக்கிட்டு வருவோம். அதாவது 15ஆம் நூற்றாண்டில் தேசங்கள் பிறந்ததுன்னு சொன்னல, இங்கிலாந்து, பிரான்ஸு, அதெல்லாம் மன்னர்களின் தலைமையில் இருந்தது. ஆனால் இந்த மன்னர்களின் தலைமையில் இருந்த தேசங்கள் மக்களாட்சி தேசங்களாக மாறுது அடுத்தது. அந்த புகழ்பெற்ற நிகழ்வுக்கு பேர் தான் பிரெஞ்சு புரட்சின்னு பேர். 1789 பிரான்ஸில் மாபெரும் புரட்சி. 1789 பிரெஞ்சு புரட்சி. அந்த பிரெஞ்சு புரட்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. எப்படின்னா, அது வரைக்கும் நாயகம் அதி உயர் அதிகாரம், அதை மீறின அதிகாரங்கிறது உலகத்திலே கிடையாது. அது யாருக்கிட்ட இருந்ததுன்னா அரசன்கிட்ட இருந்தது. அந்த அரசனையும் அரசனுடைய மனைவியையும் கொண்டு வந்து கில்லட்டினில் வச்சு நறுக்கிறான். தலையை அவன் நறுக்கும்போது அது வரைக்கும் எல்லாரும் எப்படி சொல்லிக்கிட்டு இருந்தானா, நான் லார்டு, பிரபு, அதிலே பல கேட்டகரி, பேரன், அவர் 7 பல வகையான பிரபுக்கள்.
நான் அடிமை, செர்ஃபு, நான் குத்தகைக்காரன், வில்லன். அந்த வில்லன்கிற வார்த்தையிலேருந்து தான் வில்லேஜ்னு வந்தது. வில்லன், வில்லன்னா கெட்ட பையன் தானே. அவன் நிலத்தை வச்சுக்கிட்டு குத்தகை கொடுக்க மாட்டான், அதனால் அவன் பேர் வில்லன். வில்லா, வில்லேஜ், அந்த வில்லாவை வச்சிருக்க அந்த அந்த பகுதிக்காரன் தான் வில்லன். பிரபுக்கள் பல வகை. கிளர்ஜின்னு சொல்லுவோம், மதகுருமார்கள். மதகுருமார் அவர் ஆன்மீக பிரபுக்கள், ஜமீன்தார்கள். அவர் அவ்வளவு ஊழல்கள் இருந்தது. நசுங்கி செத்துக்கிட்டு இருந்தான். பிரான்ஸில் அப்போ இருந்த நிலைமை என்னன்னா, 10 பேர் இறந்தால் ஒருவன், அதாவது 10 பேர் இறந்தா 9 பேர் பட்டினியால் இறந்தான், ஒருவன் தின்றது செரிக்காமல் இறந்தான். இதுதான் பிரான்ஸில் இருந்த நிலைமை. மக்கள் வெகுண்டு எழுந்து மன்னன் லூயி தி 16th, 16ஆம் லூயி, அவனுடைய மனைவி மேரி அன்டானே 2 பேரையும் கொண்டு வந்து தலையை வச்சு நறுக்குனாங்க. பிரபுக்கள்னு எவன்லாம் இருந்தானோ எல்லாத்தையும் தலையை கொண்டு வந்து நறுக்கினான். நறுக்கும்போது அவன் சாகும்போது சொல்கிறான், அவனுடைய ஒரிஜினல் வேத ஜென்டில்மேன். எப்போ சாப்பிட்ற நேரத்தில், ஜென்டில்மேன், ஐ ஆம் இன்னசென்ட் ஆஃப் தட் ஆஃப் விச் ஐ ஆம் அக்யூஸ்ட். மே மை பிளட் என்ஷூர் த ஹாப்பினஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்ச். ஜென்டில்மேன், ஐ ஆம் இன்னசென்ட், எனக்கு தெரியலையே. தட் ஆஃப் விச் ஐ ஆம் அக்யூஸ், நான் என்ன குற்றம் பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியலையே. உண்மையிலே அவனுக்கு தெரியாது, எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி தான் இருந்தான். மே மை பிளட் என்ஷூர், உறுதி சொல்லட்டும் என்னுடைய ரத்தம், த ஹாப்பினஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்சுன்னு அவன் செத்துட்டான். அவனோட சேர்த்து பிரபுக்களை வச்சு தலையை நறுக்குனது பக்கத்தில் ஒரு ஆற்றுல போய் விழுந்து கண்டாமினேட் ஆகி அவ்வளவு துர்நாற்றம் வந்ததுன்னு சொல்லி வரலாறுல வரும். அப்போ தான் அவன் தலையை நறுக்கிறவன் கேட்டான், இங்கே பிரபுக்கள் என்று யாராவது இருக்கிறீர்களா? பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று இருக்கிறீர்களான்னா, அப்படி யாரும் இங்கே இல்லை. Then who are you? We are citizens of France. நாங்கள் பிரான்சின் குடிமக்கள்னா. ஒரே நாள் புரட்சியில் நான் ஆண்ட சாதி, நான் அடங்கின சாதி, ஒடுங்கின சாதி எல்லாம் காண போச்சு பிரான்ஸில். புரட்சி என்றால் அதுக்கு பேர் தான் புரட்சி. சும்மா அப்படி இப்படின்னுக்கிட்டு வர்றதெல்லாம் புரட்சி என்பது இல்லாததால் இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, அந்த எல்லாரும் பிரெஞ்சு, ஓர்மை உணர்வு, வேறுபாடுகள் இருந்ததில்ல, கன நேரத்தில் காணாமல் போனது. வி ஆர் பிரெஞ்சு, அப்படியே பரவுது அந்த புரட்சி எல்லா நாடுகளுக்கும். வி ஆர் தி இங்கிலீஷ், நாங்கள் ஸ்பானியர்ஸ், ஸ்பானிஷ். ஒரு நாட்டிலையும் அந்த ஓர்மை இன உணர்வு என்பது பிரெஞ்சு புரட்சி காலத்திலிருந்து வந்து விட்டது. அப்போ அது பிரான்ஸ் ஒரு நேஷன். இந்த புரட்சி எப்போ நடந்தது சொன்னேன்? 1789. ஒரு புது வார்த்தை ஒன்று புழக்கத்துக்கு வந்தது. தேசம்னு சொல்கிற நேஷனுங்கிறது 15ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது. ஆனால் நேஷனலிசம்ங்கிறது கிடையாது. நான் சொல்லுவது புரியுதா? அது நேஷனலிசம் ரொம்ப புரிஞ்சிக்க டஃப்பாக இருக்குதா? அப்படிலாம் இல்லைல்ல, கடினமாக இருக்கா? அதெல்லாம் இல்லைல்ல. இங்கே பாருங்க, நேஷனுங்கிறது இருக்குது, நேஷனலிசம்னு ஒன்று கிடையாது. அது 1772 தான் அந்த வார்த்தை புழக்கத்துக்கு வருது. அந்த நேஷனலிசத்துக்கு 3 அர்த்தம் உண்டு. அந்த 3 அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒன்று, நேஷனலிசம் அப்படின்னு சொன்னால், ஒன்று மன்னனிடம் இருக்கும் அந்த நாயகம், மேல் அதிகாரம், சாவரின்ட்டியை மக்களிடம் பறித்து கொடுப்பது. மக்கள், மன்னனின் பிரான்ஸ் மக்களின் பிரான்ஸாக மாறியது. எங்க இருக்குது? நேஷனலைஸ் பண்ணியாச்சான் அதிகாரத்தை. முதல்ல இருந்தது ராஜநாயகம், இப்ப இருக்கிறது மக்கள் நாயகம், அதாவது ஜனநாயகம். ஜனத்துக்கிட்ட வந்துடுது அந்த சாவரின்ட்டி. புரியுதா? எவ்வளவு பெரிய ப்ராசஸ்.
அடுத்தது இந்த ஊட்ட ஒட்டடை அடிக்கிற மாதிரி ஒட்டுமொத்த பிரான்ஸ்லேயும் இந்த வகுப்பு வேறுபாடுகளை அறுத்தெறிஞ்சு ஒரே இனம்தான் தேசிய இனம், உன் பேர் ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லி நேஷனலைஸ் பண்ணுறதுங்கிறது அதுதான். முதல்ல எப்படி இருந்தான்னு கேட்டால் பிரபுக்கள், அதுக்கப்புறம் செர்ஃபுகள், வில்லன்கள் இப்படியெல்லாம் இருந்ததை குரல் வேலையை அறுத்து பாகுபாட்டை தூக்கி எறிஞ்சு நேஷன் என்ற ஒன்றை நிறுவுற அந்த நிகழ்வு போக்குக்கு பேர் நேஷனலிசம். அப்போ இறையாண்மை அதிகாரம் மக்களிடம் தரப்பட்டது ஒன்று. ரெண்டாவது, இருந்த பாகுபாடுகள்லாம் அறுத்து எறிஞ்சு ஒற்றை அடையாளமாக தேசிய இன ஓர்மை. இப்போ நாம் சொல்கிறோமில்ல, நாமெல்லாம் தமிழர்கள், தமிழர்கள் அப்படிங்கிற ஒரே அடையாளம்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே. இது எங்கன்னா சாதிக்கப்பட்டதுன்னா ஃப்ரான்ஸ்லேயும் அதை தொடர்ந்து எல்லா நாடுகள்லையும் சாதிக்கப்பட்டது. இந்த ரெண்டு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒன்று அதாவது இதை பார்த்து ஒரு தேசத்தை படைத்து கொள்ளுதல், அதாவது ஒரு நேஷன் தேசிய இனம் பிகமிங் கான்க்ரூவன்ட் வித் த ஸ்டேட். ஸ்டேட்டுங்கிறது இருக்கு இல்லையா, இறையாண்மை உள்ள நாடு. ஒரு நேஷன் ஒரு ஸ்டேட்டாக தன்னை அமைத்து கொள்வது. இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடுங்கிற முழு அதிகாரம் படைத்த இறையாண்மை உள்ள நாடாக அமைத்து கொள்வது. அதுதான் நேஷனலிசம் என்பதோட பொருள். ஒன்று, மன்னன்ட்ட இருக்கிற அதிகாரம் மக்களுக்கு. ரெண்டாவது, நான் அவர் இவர் ஆண்ட சாதி, நான் துணைக்கு போன சாதி, நான் நசுங்கின சாதி ஒன்றும் கிடையாது, ஒரே இனம்தான், தி ஃப்ரெஞ்ச். இது நேஷனலிசம். மூணாவது, நேஷனலிசம்னா நாம் ஓர் இனம் என்று நம்மை ஒருங்கிணைத்து கொள்வதும் நமக்கான இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்து கொள்வதும் அதற்கான தத்துவமும் செயல்பாடுகளும் அந்த தேசியம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தமிழ் தேசியம்னா என்னன்னா, மக்களுக்கே அதிகாரம். இப்போ வாக்களிக்கிறோமில்ல, இது பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்து கொடுத்துட்டான், நம்ம ப்ராடக்ட் கிடையாது, பிரிட்டிஷ்காரன் கொண்டாந்து கொடுத்தது. ரெண்டாவது, ஒரே அடையாளம் தமிழின ஓர்மை, அது இன்னும் இங்கே வரல. அதை சாதிக்க பெரியார் தான் முயற்சி பண்ணார். அவர் நீங்கள் ரொம்ப பேர் இந்த சொல்லை நீங்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியல. திராவிடம்ங்கிற சொல் இருக்கு இல்லையா, ராபர்ட் கால்டுவெல் அதை பயன்படுத்தினார் 1856. அதன் பிறகு அயோத்திதாச பண்டிதர் 1891 திராவிட மகாஜன சபா அப்படின்னு சமூக அந்த விடுதலை நோக்கில் மண்ணின் மைந்தர்கள்ங்கிற பொருளில் அயோத்திதாச பண்டிதர் புழங்கினார் 1891. அதன் பிறகு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் 1916க்கு பிறகு செயல்பட ஆரம்பிக்குது. அவங்க அந்த திராவிடம்ங்கிற சொல்ல பயன்படுத்தினாங்க. தந்தை பெரியார் ரொம்ப பின்னாடி தான் அதை பயன்படுத்துகிறார். திராவிடர் கழகம் 1944 உருவாக்கம் பெறுது. இங்கே நல்லா என்ன தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, அந்த சொல்லை பயன்படுத்தி சமூக நீதியை வழங்கினாங்க எல்லாரும். ஆனால் பெரியார் கூடுதலாக ஒரு வேலை செஞ்சார். திராவிடம் என்ற கருத்தியலை விட பெரியாரியம்ங்கிற கருத்தியல் கூடுதலானது, அது ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, திராவிட சிந்தனையாளர்களே, பார்ப்பனர்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு நாம் எல்லாரும் ஒன்று என்று அந்த திராவிடம்ங்கிற சொன்னிச்சு. அதன் பிறகு என்ன சொன்னிச்சுன்னா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மொழி இனங்கள் இருக்கு இல்லையா, தமிழர், தெலுங்கர், கன்னடர், மலையாளிகள், இவங்க எல்லாரையும் ஆரியத்தை எதிர்த்து ஒருங்கிணைக்கிற வேலையை செஞ்சுது. இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சுதுன்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார நான் வன்னியர், நான் தேவர், நாடார், முதலியார், அவர் இவர் என்ன தாழ்த்தப்பட்டவருங்கிறான், பறையர்னு சொல்கிறான், பல்லர்னு சொல்கிறான். இங்கே வா, உனக்கு ஒரே அடையாளம்தான் திராவிடர்.
இது என்ன சாமர்த்தியம்னா மந்திர சொல். இந்த சொல்ல கண்டு பயப்படுறான். அதாவது ஆரியர்களை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு ஒட்டுமொத்த மக்களையும் இணைக்கிற முயற்சி திராவிடருங்கிற சொல்லு. அதற்கப்புறம் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 4 மொழி இனங்கள் இருக்குல்ல, அந்த மொழி இனங்களை திராவிடர்னு சொல்லி, உண்மையும் கூட, ஏன்னா தென்னிந்திய மொழிகள் திராவிட மொழிகள்னு சொல்லி ராபர்ட் கால்டுவெல் அவர் நம்ம நிறுவினார் ஒப்பிலக்கணத்தில். இவங்க நாமெல்லாம் திராவிட மொழிகளை பேசுகிறவர்கள், திராவிட இனத்தவர், அப்படி ஒரு ஓர்மையை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ளார, அன்றைக்கி சென்னை மாகாணத்துக்குள்ளார, நீ வெள்ளாள பிள்ளையா வேணாலும் இரு, நீ தேவர் முக்குலத்தோர் பன்னீர், நீ யாராக வேணாலும் சாதியில் இரு, நாமெல்லாம் திராவிடர்கள். ஆதி திராவிடர் என்ற ஒரு சொல்லு இருக்கு இல்லையா, ஆதிங்கிற சொல்லு கூட 1922 MC ராஜான்னு ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவர் எங்களை இனிமேல் நீங்கள் ஆதி திராவிடர்னு சொல்லணும்னு சொல்லி அவர் வேண்டுகோள் வச்சு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அதன் பிறகு ஆதி திராவிடருங்கிற சொல்லு 1922 நிலைச்சிது. ஆதிங்கிற சொல்லும் இனிமேல் வேண்டாம், எல்லாரும் திராவிடர்கள்ங்கிறது தான் பெரியாரோட பார்வை. சரி, அப்போ இவ்வளவு சாமர்த்தியம் அந்த சொல்லு செஞ்சிருக்கு. உங்களுக்கு கூடுதலாக, அதாவது ஒரு தேசிய இனம் தன் விடுதலையை நோக்கி நகரும்போது ஓர்மை உணர்வு வேணும் இல்லையா? ராபர்ட் கால்டுவெல் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதினார். அந்த ஒப்பிலக்கணத்துக்கு அடுத்த 1875 அடுத்த தொகுதி, அதாவது மறுபடி ரீப்ரிண்ட் ஆகுது சில மாற்றங்களோட. அதில் ஒரு செய்தி அவர் பதிவு பண்ணுறாரு. இந்த நாட்டில் தமிழர்கள் என்றால் யார் அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். ராபர்ட் கால்டுவெல் பேசுகிறாரு, இங்கே இருக்கக்கூடியவர்களில் பிராமணரும் பறையர் உள்ளிட்ட கீழ்நிலை சாதிகளும் தவிர மீதி இருக்கக்கூடிய சூத்திர சாதிகளுக்கு தான் தமிழர்கள் என்று இங்கு பெயர் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார். இந்த அதாவது 1937 சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட அந்த இதில் பேர் இருக்கு இல்லையா, அகராதி, அந்த பேரகராதியிலையுமே அதில் என்னன்னு கேட்டால் தமிழருங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பறையன் ஒழிந்த தமிழ்ச்சாதியார் அப்படின்னு அதில் கொடுத்துருக்கு. தோழர்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, தமிழருங்கிறதுல அடித்தட்டு மக்களை சேர்க்கலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களை தமிழர்களில் சேர்க்காம அவர் கால்டுவெல் வந்தப்பையும் இருந்துச்சு, பிற்காலத்தில் 1930 இருந்துச்சு. பெரியார் என்ன வேலை செய்கிறாருன்னா 1928 1938 10 வருடமாக இருக்கா, இதில் 26 மாநாடுகளை நடத்துகிறார். ஆதி திராவிடர் மாநாடு நடத்தி எல்லாரையும் ஒன்றா கொண்டு வந்து ஒற்றை அடையாளத்துக்குள் சேர்க்கும் வேலையை தந்தை பெரியார் தான் செய்தார். இது 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 தமிழ் தேசம் விடுதலை அடையணும்னா அதற்கு ஓர்மை வேணும், ஒற்றை அடையாளம் வேணும். ஒரு தேசிய இனம் தன் விடுதலையை பெறுவதற்கு சில வரைமுறைகள் இருக்கு. ஜேவி ஸ்டாலின் எப்படி வரையறுப்பார்னா, ஒரு தேசிய இடத்துல ஒரு மக்கள்னா கொஞ்சோண்டு ஆந்திராக்காரங்க, கொஞ்சோண்டு மராட்டிக்காரங்க, கொஞ்சம் காஷ்மீரி எல்லாம் ஒன்னார உட்கார வச்சு பீப்புள்னு சொல்கிறதில்ல, ஒரு ஓர்மை கொண்ட மக்கள். அந்த ஒரு மக்கள் ஒரு பொது மொழியை பேசுவார்கள், ஏ காமன் லாங்குவேஜ். தாய்மொழி அவனுக்கு எது வேணாலும் இருந்திருக்கலாம், அவன் வாய்மொழி எது, அவனுடைய வாழ்வியல் மொழி எது, அவனுடைய வழக்கில் பயன்படுத்தும் மொழி எது, அதுதான் பொதுமொழி. அப்போ ஒரு மக்கள், அவர்களுக்கான ஒரு மொழி, அதன் பிறகு ஒரு பொருளியல் பண்பாட்டில் விளையக்கூடிய, ஒரு பொருளியல் முறையில் விளையக்கூடிய ஒரு பண்பாடு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னு சொன்னால் பொதுவாக விவசாயம் சார்ந்த பண்பாடு. இங்கே 4வதா நாம் ஓரினம் என்ற உளவியல்.
தமிழன் என்றோர் இனம் உண்டு அப்படின்னு ஒரு கவிஞர் பாடுறாரு இல்லையா? நாம் ஒரு இனம் என்ற அந்த உளவியல் இந்த நாளும் இருந்தால் அது ஒரு தேசிய இனம். அது தனக்கான இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்து கொள்ளலாம் அப்படின்னு ஸ்டாலின் மட்டும் சொல்லலை, லெனின் மட்டும் சொல்லலை, பின்னாடி முதலாளிய சிந்தனையாளர்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க. உலக அளவில் பல்வேறு ஒப்பந்தங்கள், பிரகடனங்கள் இதை நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ உலக அளவில் நமக்கு ஒரு தேசிய இனமாக இருந்தால் தனி நாட்டை படைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத முதல்ல நாம் உறுதியாக தெரிஞ்சுக்கணும். இதில் சந்தேகம் இல்லை. இப்போ நாம் என்ன தேசிய இனமா இல்லையா? ஒரு தேசிய இனம் தானே. சரி, இதில் ஓர்மைங்கிறது வந்துட்டா வரவிட மாட்டேங்கிறான். நான் எப்பேற்பட்ட சாதியை தேர்ந்தவன் தெரியுமா? சாதிக்காரங்கள்லாம் வா, நம்ம தான் தமிழர் தேசியம் என்று. அது எனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டால், ஒரு இரும்பு விளக்கை ஒன்று நமக்கு தேவைப்படுது அடித்து உடைக்கிறதுக்கு ஆரிய கோட்டையை. ஆனால் இந்த விளக்கமத்து குச்செல்லாம் சேர்ந்து விளக்கமறு கட்டியிருப்பாங்கள்ல, வாறுகோல், அது மாதிரி எல்லா சாதிகளையும் சேர்த்து கட்டிட்டா அது தமிழ் தேசிய இனம்னு சிதைப்பதற்கென்றே சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்க முடியாது. அப்போ இவர்களுடைய ஓர்மையை கொண்டு வருகிற வேலையை பெரியார் தான் செய்தார். இதில் கூடுதலாக ஒரு 2 நேரம் ஆயிட்டுது. ஆனால் நான் ஒரு செய்தியோடு நான் கிட்டத்தட்ட இதில் இன்னும் கூடுதலாக நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி இருக்குது. அதாவது உலக அளவில் நம்ம ஒரு தனி நாடு ஆகக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. பெரியாருடைய தமிழ் தேசியம் என்பது அவருக்கு ஒரே குறிக்கோள் தான், தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும். விடுதலை கருத்தியலை முதல்ல முன்வச்சவர் பெரியார் தான். தமிழ் தேசியங்கிற சொல்ல பயன்படுத்தலை. தமிழ்நாடு தமிழருக்கேன்னு ஒரு முழக்கம் கொடுத்தார்ல 1938. அதுதான் நமக்கான முதல் முழக்கம், தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை முழக்கம். மற்றவங்கெல்லாம் கூட நின்று கத்துனவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் சென்னை மாகாணத்தில் தமிழ் மாவட்டங்களை மட்டும் பிரித்து அதை ஒரு மாநிலமாக மாற்றுவதுன்னு அவங்களுக்கு பொருள் பட்டுது. அப்படி தான் அது தொடங்கிச்சு. 1938 ராஜாஜி 125 பள்ளியில் கட்டாய இந்தி கொண்டாந்த போது அதை எதிர்த்து போராட்டம் தொடங்கினப்ப மறைமலை அடிகள், சோமசுந்தர பாரதி, பெரியார் எல்லாம் தான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கு என்பதற்கான பொருள் இருக்கு இல்லையா? ஒரு பெரிய தமிழர் பெரும்படைய பெரியார் அனுப்புகிறார். அந்த சமயத்தில் திருச்சியில் தொடங்கி 42 நாள் பயணித்து அது எங்கே வந்து சேருது? சென்னை திருவல்லிக்கேணிக்கு வந்து சேருது. 1.5 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அந்த பெரும்படைய கொடி வீசி தொடங்கி வச்சவரும் பெரியார் தான். 42 நாள் கழித்து அதை வரவேற்றதும் பெரியார் தான். கூட மறைமலை அடிகள் அன்னைக்கு நிற்கிறாரு. அதை நடத்திய தளபதிகளும் பெரியாருடைய தளபதிகள் தான். அன்னைக்கு மேடையில் பெரியார்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. வீட்டையெல்லாம் கட்டிட்டு தானே கத்திரிக்கோள் எடுத்து ரிப்பர்னு வெட்டுறது கிடையாது. தமிழறிஞர்கள்ட்ட வந்து கொடுத்து வெட்ட சொன்னாங்க. ஏங்க என்ன நீங்கள் இது பெரிய நிறுவனத்தை திறந்து வச்சுருக்கிறீங்களேன்னு ஒருத்தர் கேட்டோங்க. அதெல்லாம் தெரியாதுங்க, கத்திரிக்கோளை கொடுத்து வெட்ட சொன்னாங்க, வெட்டினேன், அவ்வளவுதான். அந்த நிலைமையில் தான் இருந்தார் மறைமலை அடிகள். தமிழ்நாடு தமிழருக்கே என்ற சொல்லாடல் பெரியாருக்கு சொந்தமானது. ஆனால் அதை கொடுத்து இதை நீங்கள் வாசிங்கன்னு சொன்னார். அவர் முன்மொழிந்தார். அதுக்கு அடுத்தது பெரியாரும் சோமசுந்தர பாரதியாரும் அதை வழிமொழிஞ்சு பேசினாங்க. எல்லாரும் ஒரே ஏக குரலில் முழக்கம் கொடுத்தாங்க. மணியரசன், ஐயா மணியரசன், சீமான் போன்றவர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது யாருக்கு சொந்தமானது தெரியுமா? மறைமலை அடிகளுக்கு சொந்தமானது. அவர் தான் முன்மொழிந்தார். பெரியார் இடையில் வந்தார். ஏய்யா மேடை அமைச்சுவது அவர்,
கூட்டத்தை கூட்டினவர் அவர். நிகழ்ச்சியே தமிழர் பெரும்படைய வரவேற்பதற்காக உள்ளது. அதில் திடீர்னு வந்து அப்படியே ஞானோதயம் வந்து மறைமலை அடிகள் தமிழ்நாடு தமிழருக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்ட்டு போயிடுவாரா? அந்த வார்த்தை பெரிய மறைமலை அடிகள் அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. சரி, அதுக்கு பின்னாடியாவது தமிழ்நாடு தமிழருக்கு பற்றி மறைமலை அடிகள் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? கிடையாது. இவர்களுக்கு அந்த ஒரு மேடையோட முடிஞ்சு போச்சு. ஆனால் பெரியார் தொடர்ந்து எழுதுறார், பேசுகிறார், அதை மக்கள் மயமாக்குறார். தமிழ்நாடு தமிழருக்கு என்பது மாநில உருவாக்க கோரிக்கை இல்லை, தமிழ்நாடு விடுதலை கோரிக்கை. அதை பெரியாரை தொடர்ந்து படித்தோம்னா நமக்கு அது சரியாக புரியும். இதில் கூடுதலாக அது வந்து நாம் இப்போ உள்ள நிலைமையை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாடு இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால், தமிழ்நாடு இன்றைக்கி 8 கோடி பேர் இருக்கோமா? தமிழ்நாட்டை விட மக்கள் தொகையில் சிறிய நாடுகள் 178 இருக்குது. பரப்பளவில் 107 நாடுகள் தமிழ்நாட்டை விட சின்னது இருக்குது. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா சண்டை நடக்குது, பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள்ல. இதில் ஈரானோட மக்கள் தொகை 9 கோடி, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி. ஈரான் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுது இஸ்ரேலையும் அமெரிக்காவையும். நம்மெல்லாம் பேப்பரை பார்த்து கடவுள் புண்ணியத்தில் பாவம் அந்த ஈரான் ஜெயிக்கட்டும், பாலஸ்தீனர்களை படாத பாடுபடுத்திட்டான்னு அதோட நமக்கு முடிஞ்சு போச்சு. இது ஒரு தேசிய இனம். உலகத்தில் எப்படி இருக்குது? போர்ச்சுகல்னு ஒரு நாடு இருக்குது, மக்கள் தொகை 1 கோடி. இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, தமிழகத்தோட மக்கள் தொகை 8 கோடி. உத்தரப்பிரதேசம்னு ஒரு மாநிலம் இருக்குல்ல, அவங்க மக்கள் தொகை 25 கோடி. இன்னைக்கு பாகிஸ்தானோட மக்கள் தொகை 25 கோடி. ஒரு பெரிய மந்த மாதிரி அடைச்சி வச்சுக்கிட்டு சொல்லு பாரத மாதா கி ஜெய், உடனே பாரத மாதா கி ஜெய். இவன் சர்வ முட்டாளுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன? உலகம் பூரா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இவன் எப்படி இருக்கிறான்? உலகம் பூரா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? உலகத்தில் முதல் உலகப் போர் முடியும் அப்பயே சொல்லிட்டான், ஒரு இனம், ஒரு தேசிய இனம் ஒரு நாட்டை அமைத்து கொள்ளலாம். இன்னொருத்தன் போய் அதில் தலையிடுவதால் தான் உலகப் போரே வருது. அதனால் அங்கே லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு முதல் உலகப் போர் 1914 18 வரைக்கும் நடந்துச்சு. அதுக்கு அடுத்தது லீக் ஆஃப் நேஷன்ஸில் எல்லா தேசிய இனங்களும் தங்களுக்கான இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்து கொள்ளலாம். அதே மாதிரி 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போர் 1945 முடிஞ்சுது. முடிஞ்ச உடனே ஐக்கிய நாடுகள் அவன் என்ன தன்னுடைய பிரகடனத்தில் சொன்னான்னா, இனிமேல் தேசிய இனங்கள் விடுதலை பெறணும், அடுத்தடுத்த தேசிய இனங்கள் தலையிடக்கூடாது, அமைதியை காக்க இதுதான் வழி. ஐநா பிரகடனம் சொல்லுது. அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிரகடனம் 1948 சொல்லுது. 1966 இன்டர்நேஷ்னல் காவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னு பிரகடனம் வெளியிட்டிருக்காங்க. நீ ஒரு தேசிய இனமா, தேசத்தை படைத்துக்கொள், அதுதான் சட்டம் என்று அது சொல்லுது. நம்ம எல்லாம் பாட புத்தகத்தில் படிச்சுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. நாம் ஒரு தேசிய இனம், நமக்கு விடுதலை பெறுவதற்கு உரிமை உண்டு. பெரியார் மட்டும்தான் தமிழ்நாட்டின் விடுதலையை கோரினார். அவர் 1938 தமிழ்நாடு தமிழருக்கே சொன்னார், இந்த சென்னை மாகாணம் முழுமையாக விடுதலை அடையணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடை மட்டும் பிரித்து அப்போ வாங்க முடியாது, மொத்த மாகாணத்தையும் எங்கள்கிட்ட கொடு, திராவிட நாடு திராவிடருக்கேங்கிறது. அன்னைக்கு இப்போ எல்லா மொழியினங்கள் நெல்லூர் வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு கேரளா பகுதி எல்லாம் சேர்ந்ததாக, கேரள பகுதி, மைசூர் பகுதி எல்லாம் அதில் இணைஞ்சதாக இருந்தது, கர்நாடக பகுதி, ஆந்திர பகுதி. அதனால் அவங்க திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொன்னாங்க. சேர்ந்து போராடுவதற்கு ஏற்ப அந்த கோரிக்கை அன்னைக்கு இருந்தது. அதன் பிறகு 1956 வரைக்கும் அது 1956 விடுதலை தமிழ்நாடு தனியாக ஏன்னா மொழிவாரி மாநிலம் பிரித்தாச்சு, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார் பெரியார். 1973 அவர் இறக்கும் வரைக்கும் அதிலேருந்து மாறலை.
கடைசி சாகிறதுக்கு முன்னாடி உள்ள உரையில் கூட சொல்கிறாரு, அவர் பெரியார் சொல்கிறார், இந்த நாடு இப்போவே விடுதலை அடைந்து விடாதா? அப்போ பெரியார் தான் தமிழ்நாட்டின் விடுதலையை கோரியவர். நீங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்க, நேஷனலிசம் அல்லது தேசியம் என்பதற்கு ஒரு தேசிய இனம் விடுதலை அடைவது தான் வாழும் பகுதியை இறையாண்மை உள்ள தேசமாக மாற்றிக்கொள்வதுங்கிறது தானே உலக அளவில் பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை கேட்ட மனிதருக்கு பேர் என்ன? பெரியார் தானே. 1959 பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கேட்டிருக்கிறார். அதன் பிறகு மார்க்சிய லெனினிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட தோழர்கள், புலவர் கலியபெருமாள் மாதிரி, தோழர் தமிழரசன் போன்றவர்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய விடுதலையை கோரியிருக்கிறாங்க. அவர்தான், அதாவது இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் அப்படின்னு சொல்லி தோழர் தமிழரசன் சொல்லுவார். இது உலக அளவில் உள்ளதை சொல்கிறோம். நம்ம எந்த பிள்ளையாக இருந்தாலும் வயிற்றில் இருக்கிற பிள்ளை பிறந்து தானே ஆகணும். எந்த தேசிய இனமாக இருந்தாலும் விடுதலை அடைந்து தான் ஆகணும். அதிலிருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது. ஆனால் குழந்தை பிறந்துடாமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுவான்ல, இந்தியாவில் போட்டுக்கிட்டு இருக்கான். பாரத மாதா கி ஜே ஒரு இன்ஜெக்ஷன், வந்தே மாதரம் இன்னொரு இன்ஜெக்ஷன், அப்புறம் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எல்லாரும் உறுதிமொழி எடு. இதெல்லாம் எவ்வளவு காலம் ஒத்தி வைக்கும்னு தெரியல. நான் என்னுடைய உரையை ஒரு 2 முக்கியமான நிகழ்வுகள் குறித்து சொல்லி நான் இதை என்னுடைய உரையை இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கிறேன். அதாவது வெவ்வேறு செய்திகளை நான் விரிவாக பேசினா நல்லா புரியும். ஆனால் அப்படி பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல? புரிஞ்சு தானே இருக்கீங்க? இங்கே பாருங்க, தமிழ்நாடு விடுதலை கோரினால்தான் தமிழ் தேசியம். எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு இது பேர் தமிழ் தேசியம்லாம் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர்றது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர்றதுனா தமிழ்நாட்டுக்கு புது கங்காணியாக வர்றதுன்னு தான் அர்த்தம். எஜமா அவன்தான் எஜமா. தமிழ்நாட்டினுடைய சட்டங்களை எல்லாம் டெல்லி இந்தியாவினுடைய ஏஜென்ட்டு ஆளுநர் தூக்கி எறிகிறாரு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தரமாட்டேங்கிறார். யார் கொடுக்கல? டெல்லி. இந்தியம் கொடுக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டினுடைய ஆற்றை பிடுங்கிக்கிட்டு போய் காவிரி ஆறை அங்கே கொண்டு போய் ஜல்சக்தி துறையில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தண்ணி விடாதவன் கர்நாடகாக்காரன் கிடையாது, டெல்லிக்காரன். நீதி கொடுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சுட்டு இதில் மோதல் நடந்திருக்கு நமக்கு. அந்த மோதல்கள் இதுவரைக்கும் இந்தியாவை எதிர்த்து நடந்தது. சீமான் வகையராக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோடு இதுவரைக்கும் நடந்த மோதலை போரை நிறுத்திட்டு தெலுங்கர்கள் கன்னடர்களை நோக்கி திருப்பி இருக்காங்க. ஆனால் அதில் கூட தெலுங்கர்கள் கன்னடர்கள் யாருன்னு சொன்னால், ஆந்திராவில் இருக்கிறவங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்க, அதை பேசுகிறவங்க தெலுங்குக்காரங்க. கன்னடர்கள்ங்கிறவங்க யாருன்னு கேட்டால் கர்நாடகாவில் இருக்காங்க, கன்னட மொழி பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளாரையே முன்னொரு காலத்தில் தெலுங்கு பேசி வந்தவர்கள், கன்னடம் பேசி வந்தவர்கள், அல்லது இங்கேயே இருந்து விஜயநகர பேரரசு காலத்தில் உயர் பதவிகளுக்காக தெலுங்கை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி இருக்காங்க. இவங்களை நீங்கள் தெலுங்கு கன்னடரில் நீங்கள் சேர்க்க முடியாது. நான் சொல்லுவது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தேசிய இன வரையறை இது ரொம்ப முக்கியமான பகுதி தோழர்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஒரு இனம் இருக்குன்னு சொன்னால் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய வாய்மொழி வழியாக கண்டுபிடிக்கணும். அந்த வாய் தமிழ் பேசுனா அது போக தமிழர்கள், அவங்க தெலுங்கு பேசிக்கிட்டு இருந்தால் அது தெலுங்கர்கள். இப்போ ஒரு தேசிய இனம்ங்கிறத எப்படி நம்ம வரையறுக்கிறோன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் சரி, பக்கத்தில் ஆந்திரா இருக்குது. ஆந்திராவில் தெலுங்கை பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் தெலுங்கு மக்கள், இந்தாண்ட கன்னடர்கள். ஆனால் மொழி எல்லை ஓர பகுதியில் மொழி சிறுபான்மையர்னு இருப்பாங்க. தெலுங்கு பேசுகிறவங்க, அதுக்கப்புறம் எல்லைக்கு உள்ளார தெலுங்கை தன் மொழியாக பேசக்கூடிய மொழி சிறுபான்மையர்னு இருப்பாங்க.
அப்போ 2 ஆயிட்டுதா? ஆனால் 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க அல்லது 500 வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரசில் முக்கிய பதவிகளை பெற்று நாயக்கர்களாக மாறியவர்கள், அது பதவி பேர், ப்ரொஃபஸருங்கிற மாதிரி, ஆர்டிஓங்கிற மாதிரி, கலெக்டருங்கிற மாதிரி பதவிகளின் பேர், அப்படி மாறியவர்கள் அவங்களுக்கு சாதி பேரை பார்த்து இவங்க தெலுங்கர்கள் என்று சொல்வது நியாயமல்ல, அறிவியலுக்கு புறம்பானது. நான் சொல்லுவது இந்த இடம் புரியும்னு நினைக்கிறேன். தெலுங்கு அப்புறம் சிறுபான்மை, அதை மொழி சிறுபான்மையர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை, ஓர்மை உணர்வு கொண்ட மக்களை, இவங்களுக்காகவே உழைக்கக்கூடிய மக்களை, பின்னாடி இருக்கிற சாதியை சொல்லு, நீ தெலுங்கரா தமிழரான்னு நான் சொல்கிறேன்னு இருக்குல்ல, இது பச்சை அயோக்கியத்தனம். இதுதான் அப்படி ஒரு ஏன்னா மக்களை சிதைப்பது, சிதறடிப்பது என்ற வேலை இதில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தேசிய இனம் என்பதை அதனுடைய வாழ்வியல் மொழி எது என்பதை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். பெரியார் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தார், இந்த மண்ணில்தான் வாழ்ந்தார், இந்த தமிழில்தான் பேசினார், தமிழில்தான் எழுதினார், தன்னை தமிழராகவே தான் கருதினார், தமிழுக்காகவே வாழ்ந்தார். அவர் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லிவிட்டார், ஆச்சா போச்சாங்கிறான். அதுக்கு மொத்தம் ஒரு 2-3 கட்டுரை இருக்குது. அது அவர் சொல்கிறாரு, ஐயோ தமிழில் இவ்வளவு உயர்ந்த மொழின்னு நீ சொல்கிறியே, ஆனால் இந்த தமிழ் உயர்ந்த மொழியை பேசினவன் எப்படிப்பா தாழ்ந்த மொழியானா, தாழ்ந்த இனமானா? கற்பகிரகத்துக்குள்ளார நீ உள்ளே போக முடியலையே, தமிழ் உயர்ந்த மொழிங்கிற, கற்பகிரகத்துக்குள்ளார நீ நுழைய முடியல, எப்படி தமிழ் உயர்ந்த மொழிங்கிற? தமிழில் நல்ல அறிவார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து எழுது, அதை புதுப்பி, நான் என் செலவில் நான் புத்தகங்களை வெளியிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிற பெரியார் கடைசியாக சொல்கிறது, இந்த வடக்கு மேற்கு உலகில் இந்த பிரிட்டன், ஃப்ரான்ஸ் எல்லாம் சொல்கிறோமே, அவன் உணவு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலத்தில் கடல் கடந்து வாணிகம் செய்த இனம் இந்த தமிழ் இனம். ஆனால் இன்னைக்கு இந்த தமிழினத்தில் பாருங்க, ஒரு மார்க்கோனி இல்லையே, ஒரு நியூட்டன் இல்லையே. அவர் கேட்குறாரு, எவ்வளவு வாழ வேண்டிய இனம் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு அப்படி ஆள்லாம் இல்லாமல் தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டினானா ஒரு ஆள், எம்மாம் பெரிய கல்லணையை கட்டி இருக்கிறாங்க. அவங்க காலத்தில் கட்டினா, உன் காலத்தில் நீ என்னவா இருக்க? இதான் உங்கள் அப்பா குவாலிஃபிகேஷன் என்னையா? உங்கள் தாத்தா குவாலிஃபிகேஷன் என்னப்பா? எதுக்கு எடுத்தாலும் திருவள்ளுவர் எங்ககிட்ட ஔவையார்னு தொடங்குறிய. பிறப்போக்கம் எல்லாம் இருக்கும், வள்ளுவரே சொல்லிட்டார் தெரியும் இல்லம்மா, பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லிட்டார்ல. இங்கே வா, ஒரு சுடுகாட்டில் போத பணத்தெல்லாம் என்னவா இருக்குங்கிறது இருக்குல்ல. இதை எதிர்த்து தான் திராவிட இயக்கம், இதை எதிர்த்து தான் பெரியார், இதை எதிர்த்து தான் கருப்பு சட்ட தோழர்கள். அந்த நிலைக்கு நான் எப்படி இருந்தாலும் இந்த செய்தியை நான் சொல்லாமல் விடுறதில்லை. ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அதாவது இல்லை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொத்தாக சொல்லிக்கிட்டு போகிறதுனால ஒரு மனநிறைவு இருக்காது. ஐயா, இந்த தேர்தலில் திமுக தோற்றுருக்கு, அது கொஞ்சம் ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ரெஸ்டிங் பீரியட். அது கட்சி மேலே உள்ள பற்றுங்கிறதுல எனக்கு கட்சி கிடையாது. ஆனால் இந்த இனத்துக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு வர்றாங்கன்னு இருக்குல்ல. அதே சமயம் சீமான், நல்ல வேலை சீமான் எல்லா இடத்துலையும் டெபாசிட் இழந்திருக்காரு. நீங்கள் தமிழ்நாட்டை காவந்து பண்ணலை, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் காவந்து பண்ணியிருக்கிறீங்க. அதுக்கு பொருள் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது தேர்தல் அறிக்கை 2024 சீமான் கட்சி வெளியிட்டுது, 2026 சீமான் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. எல்லாரும் அதை கூர்ந்து பார்க்கறதில்ல. ரொம்ப நாளாகவே இங்கே ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. பசிச்சதுனாலும் நீங்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு தான் போகணும், இல்லை வேறு வழி இல்லை. இல்லை நாம் கடமை உணர்வாக தான் ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, ஆர்எஸ்எஸ்காரனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்குது. இந்தியாவில் இந்து ராஷ்டிரத்தை படைத்து விட வேண்டும், சனாதன தர்மத்தை நிறுவிடணும். கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சிட்டு இந்த வெள்ளக்கார பைய
அவன் பாட்டுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கண்டவனெல்லாம் படிக்க வச்சுட்டான். அப்படி அப்போ இந்து ராஷ்டிரம்ங்கிறத அவன் நிறுவனம் அப்படிங்கும்போது 1946 49 வரைக்கும் இந்திய அரசியல் சட்டம் எழுதினாங்க. 3 வருஷத்துக்கு கொஞ்சம் சில தினங்கள் மட்டும் குறைச்ச. அப்போ காஞ்சி சங்கராச்சாரியார் ஒரு ஒப்பாரி ஒன்று வச்சார், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அது என்ன ஒப்பாரின்னா, ஐயோ அரசியல் சட்டம்லாம் எழுதுகிறாங்களே, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கும்போது போராடும்போது இங்கே ராமராஜ்யம் தானே உருவாக்க போகிறோம் நாங்கள், அப்படின்னா மனு தர்மம் தானே இங்கே சட்டமாகணும். அதை விட்டுட்டு இவங்க அதாவது ராமராஜ்யம் உருவாக்குவதாக சொன்னவர்கள் இப்போ ஜனநாயகம் சிருஷ்டி செய்கிறார்கள். அவரோட கண்டன இதில் இதெல்லாம் வரப்படாது. அதே மாதிரி அரசியல் சட்ட அவையில் இருந்தவனும் இதெல்லாம் கூடாது அதெல்லாம் கூடாது என்று எப்படியாவது இதை பாரத நாடுன்னு வந்துடுச்சு இல்லை, பாரத வருஷமாக்கணும், ஆரியவர்த்தமாக்கணும். நேரு சொன்னார். அந்த பேரெல்லாம் முன்னாடியே இருக்கு, பல வச்சுருந்தாங்க. மொத்தத்தில் அம்பேத்கர் இருந்தார். இவங்க சொன்னான் கடைசியில் பாரதம்னு பேர் வையே, இந்த மண்ணுக்கு பாரதம்னு பேர் வையே, புண்ணிய புருஷர்கள்லாம் நடமானது, ரிஷி புங்கவர்கள் நடமாடின மண், பாரதம்னு பேர் வையின்னா. வைக்க முடியாதுன்னாங்க. சண்டை. இந்தியாவுக்கு இந்தியான்னு தான் பேர் இருக்கணும் அப்படின்னு காகித மில்லத்தெல்லாம் சொன்னாங்க. கடைசியாக அப்பனா சரி பாரதம் என்கிற இந்தியா என்று பேர் வையினா, அதையும் ஏற்கலை. இந்தியா தட் இஸ் பாரத்னு பேர் வச்சாங்க. கடைசியாக பாதி வெற்றி தான் அவனுக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சமூக நீதி இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப வைத்த வழியாக இருக்குது. RN ரவி, RSS ரவி அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டு படிப்பார். ஏன்னா அவங்களுடைய குறிக்கோள். இதில் நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா, கோல்வால்கர் சொன்னார், இந்த அரசமைப்பு இவங்க சொல்கிறதெல்லாம் மேற்கத்திய வெள்ளைக்காரனுது, ஒத்துக்கக்கூடாது. தீன் தயாள் உபாத்யாய் சொன்னார் 1965 இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றி தர்மராஜ்யத்தை அமைக்க வேண்டும். அவரை தொடர்ந்து வரிசையாக எல்லாரும் சொன்னான். வாஜ்பாயிலேருந்து இன்னைக்கு இருக்கிற சுப்பிரமணிய சாமியிலேருந்து அமித்ஷாவிலேருந்து, அமித்ஷா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார், எல்லாம் இந்த அரசியல் சட்டத்தை மாற்றி அமைக்கணும். அதை எதை நீக்கணுங்கிறான்னா அவங்க கூடி பேசுகிறான். இந்த முறை நமக்கு சரியாக வராது, அமைக்க முடியாது. அதிபர் ஆட்சி முறை வந்ததுன்னா ஒரே ஆர்டர். ட்ரம்ப்பை பாருங்க, ஆணையிட்ட ஆணை தான், போர் தான். அதை சரி பண்ணணுன்னா நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவை 2 இருக்குல்ல, 2/3 மெஜாரிட்டி வேணும். 3/2 பங்கு 2லையும் மெஜாரிட்டியில் தீர்மானம் போட்டு அதை மாற்றுவது ரொம்ப கடினம். இதை இவனுவன் எப்போ அப்பையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுவன். இந்தியாவுக்கு அதிபர் ஆட்சி முறை வேணும். அதிபர் ஆட்சி முறைனா இங்கே எப்படி அதிபர் ஆட்சி முறையில் வந்தால் இந்தி பேசுகிறவன் 57% இருக்கான், பெங்காலி பேசுகிறவன் 8.9% இருக்கான், மராட்டி பேசுகிறவன் 8.2, தமிழ் பேசுகிறவன் 6.3% இருக்கான். விழுக்காடு புரியணுங்கிறதுக்காக பர்சன்ட்டுமே நான். அப்போ அதிபர் ஆட்சி முறைனா எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஓட்டு போட்டு ஒரு ஆளை அதிபராக தேர்ந்தெடுத்துட்டு 5 வருஷம் கையை கட்டிக்கிட்டு இருக்கிறது. அவன் என்ன செய்வான், ஆணையிட்டா அவ்வளவுதான் செயல்படுத்தப்படும். அது நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போய் அதை செல்லுபடி ஆகாமல் ஆக்கிறதுங்கிறது பெரிய ப்ராசஸ் அது. அப்போ இந்தியாவில் அதிபர் ஆட்சி முறை வந்தால் ஒரு இந்திக்காரன்தான் தலைவராக வர முடியும், அதிபராக வர முடியும். அதே மாதிரி 79.8 இந்துக்கள். இங்கே இந்துக்கள், ஒரு இந்து தான் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்னா அது நல்ல வார்த்தை, நம்ம சொல்லி பழகிட்டோம். இந்தியா குடியரசு, அவர் குடியரசுத் தலைவருமோ. ரிப்பப்ளிக்கோட தலைவர் குடியரசுத் தலைவர்னு சொல்லக்கூடாது. இதோட தலைவர் அது வார்த்தை கிடையாது, அதனால நம்ம குடியரசுத் தலைவர்னு சொல்லி பேர் வச்சாச்சு. இதில்
ஒரு 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 யோகி ஆதித்யநாத் தான் அதிபராக வர முடியும். நம்ம அங்கே கொஞ்சம் பேர் நம்ம பார்வையாளர் தான் 39 பேர் தானே நாடாளுமன்றத்தில். அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு இந்து தான் அதிபராக வர முடியும், ஒரு இந்திக்காரன் தான் அதிபராக வர முடியும். அதை மட்டும் ஏற்றுக்க வச்சுட்டா போதும், அடுத்த நாளே இந்து ராஷ்டிரம் மலர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதில் இவர் உங்கள் ஆசாமி இருக்கார்ல, அவர் மதிப்பிற்குரிய சீமான், அவங்க 2024 தேர்தல் அறிக்கையில், நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில், இந்தியா ஒரு குடியரசுத் தலைவரையே குடிமக்களால் நேரடியாக தேர்வு செய்ய முடியாத நம் அமைப்பு முறை குடியரசு கோட்பாட்டிற்கு நேர் எதிரானதாகும். இது பாராளுமன்ற ஜனநாயகம். நிறைய கட்சி இருக்கும், நம்ம தேர்ந்தெடுப்போம், இவங்க டெல்லிக்கு போவாங்க, இவங்கெல்லாம் கூடி யாருக்கு அதிக ஆதரவு இருக்கோ அவர் பிரதமர். இது குடியரசு முறையில், ரிப்பப்ளிக்கன் முறையில் 2, ஒன்று நாடாளுமன்ற ஜனநாயகம், இன்னொன்று அதிபர் முறை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கொடுத்தது இங்கிலாந்து. அதிபர் முறை எங்கே இருக்கு? மத பிரச்சனை இல்லாத ஒரே மொழி பேசக்கூடிய அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு தான் அது ஏற்புடையது. நம்ம அப்போ நேரு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே அரசியல் சட்டம் எழுதும்போது இந்தியாவுக்கு அதிபர் முறை கூடாது, இங்கு பாராளுமன்ற ஜனநாயகம் தான் ஏற்புடையதுன்னு. அதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்தலின் வழியே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை முடிவாகும். 2024 2026 தேர்தலையும் அதையே தான் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, குடியரசுத் தலைவரை மக்களே தேர்ந்தெடுக்கும்படி அரசியல் சட்டத்தை மாற்றணும் என்று. இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், தமிழ்நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் எல்லா தேசிய இனங்களும் அதிபர் ஆட்சிக்குள்ளார மாட்டினா என்ன ஆகும்? ஆர்எஸ்எஸ் அமைப்பு பாஜகங்கிற கட்சியை மட்டும் நடத்தலை, ஒரு மாநிலத்திலையும் நடத்திக்கிட்டு இருக்குது. பாஜகவை தவிர அதுக்கு ஃபண்டு கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் நடத்துகிறாங்க. இவங்க மக்களை அதிபர் ஆட்சியை ஏற்பதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சொல்லுங்க, இவர் நாம் தமிழர் கட்சி பெரிய ஆதரவு பெற்றிருந்தால் இந்தியாவோட நிலைமை என்ன ஆகும்? ஒரு தேசிய இனத்தோட நம்மால் சின்ன ஆள் இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சவப்பட்டி செய்யலை, ஹோல் இந்தியாவுக்கும் சவப்பட்டி செய்கிற வேலையை அவர் செய்கிறாருங்கிறத நாம் சரியாக தெரிஞ்சுக்கோங்க. நல்ல வேலை, எல்லாருமே சேர்ந்து அவரை டெபாசிட்டை காலி பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை மக்கள் சாதாரணமாக உணர்ந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு செய்தி சொல்ல நேரம் இருக்கா? இல்லை, நான் உங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும்ல. அது இல்லை, இங்கே பாருங்க. இல்லை, நான் இந்த டிஷ்ஷு சமைச்சு வச்சிருக்கிறதுல ஒருத்தர் இதில் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், ஓகேன்னு சொல்லிட்டு போவார்ல, அப்புறம் தான் விற்பனைக்கு போவோம். இப்போ தமிழ் தேசியம் குறித்து தொடர்புடைய செய்திகளில் கிள்ளி வாயில் போட்டுக்கிட்டு தான் வர்றோம் நம்ம, எல்லாத்தையும் இல்லை. இப்போ இன்னொரு ஃபோர்ஜரி, ஒரு பெரிய ஃபோர்ஜரியை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஏமாற்று வேலை. இந்த தமிழ்நாடு அப்போ சென்னை மாகாணம் தனி நாடாகணும்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை சொன்னாங்க. மொழி வழி மாநிலம் வந்த பிறகு 1956 பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சாகர வரைக்கும் அதை போராடினார். அதையே தான் புலவர் கலியபெருமாள், தோடர் தமிழரசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அந்த வரலாறு தமிழ் தேசிய விடுதலை வரலாறு போய்கிட்டு இருக்கு. முதல் குரல் யார் கொடுக்குறான்னா, 1917 டிஎம் நாயர் திராவிட நாடு தனியாக பிரிக்கப்படும்னா எப்போ 1917 சொன்னார். 1926 சி சங்கரன் நாயர் அவர் அந்த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பகுதியான இந்த சென்னை மாகாணம் ஒரு தனி மாகாணமாக செல்ஃப் கவர்மெண்ட்டோட
தன்னாட்சியோடு பிரிக்கப்படணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் நமக்கு முக்கியத்துவம் இல்லை. வருசலாக இந்திய விடுதலை போர் நடக்கும்போதே வெள்ளைக்காரன் வெளியேறினா எப்படி அதிகாரங்களை பகிர்வது, எப்படி யார்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கறது என்ற பேச்சு நடக்குது. அப்போ தோழர்கள் கொஞ்சம் நான் சொல்கிற செய்தியை ஆழமாக பதிவு பண்ணிக்கோங்க. 1943 பேராசிரியர் கூப்லாண்டுங்கிறவர் சொல்கிறார், 43 ஒரு 3 அடுக்கு அரசு இருக்கணும், அதில் மேலே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான அந்த மைய அரசுக்கிட்ட வெளிநாட்டு விவகாரம், பாதுகாப்பு, நாணயம், வெளி வணிகம் இந்த 4 மட்டும் கொடுக்கலாம். எந்த வருஷம்? 1943. 1945 ஒரு சட்ட நிபுணர்கள் குழு, சாப்ரு குழுன்னு பேர், சாப்ரு குழு, அவங்க ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாருங்க, மைய அரசுக்கு வெளியுறவு, பாதுகாப்பு, வணிகம், சுங்கம், தபால் தந்தி, நெருக்கடி நேர அதிகாரங்கள் இதை கொடுக்கலான்னு சொல்லி 1945. அதன் பிறகு இது வரிசையாக வருது. அபுல் கலாம் ஆசாத்துங்கிற தலைவர், அவர் ஏபிசி என்று 3 பிரிக்கலாம். மேல் மட்டத்தில் ஒரு மைய அரசு, அதுக்கு பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை, செய்தி தொடர்பு இதை கொடுத்துடலாம். கீழே மாநிலங்களுக்கு எல்லா அதிகாரமும் அதை மண்டலமாக பிரித்து நடுப்புற மண்டல அதிகாரங்கள் வச்சு அமைப்புகளுக்கு அவங்களே ஒரு அரசியல் சட்டத்தை எழுதிக்கலாம். நான் சொல்கிறது புரியுது இல்லையா? இது எப்போருந்து நடக்குது? வெள்ளைக்காரங்காலத்திலேருந்து. மைய அரசுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4 அதிகாரம் கொடுங்க. இதுதான் இங்கே இந்தியா விடுதலை அடைஞ்சிச்சு. கலைஞர் கருணாநிதி அண்ணா காலத்திலேருந்து மாநில சுயாட்சியை வென்றாக வேண்டும், திராவிட நாடு கொள்கையை கைவிட்டுட்டோம். 1963 நாங்கள் திராவிட நாடு விடுதலையை விட்டுட்டோம் ஐயா, ஆனால் மாநில சுயாட்சியை கொடுன்னு கோரிக்கை வச்சாங்க. அப்போ 1969 ராஜமன்னார் குழுன்னு அவங்க நீதியரசர் தலைமையில் ஒரு குழு போட்டு அந்த தீர்மானத்தை 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதில் வர்றது இப்போ நடக்கிறதோடு நான் பொருத்தி காட்டுறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாட்டின் பாதுகாப்பு, வெளியுறவு, மாநிலங்களுக்கிடையே போக்குவரத்து, நாணய செலாவணி தொடர்பான அதிகாரங்கள் மட்டும் மத்திய அரசுக்கு 4. அப்போ எப்போ இருந்து பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் சொன்னது இல்லாமல், அபுல் கலாம் ஆசாத் சொன்னது இல்லாமல், அதுக்கப்புறம் இவர் 74 மாநில சுயாட்சி தீர்மானத்தில் அதே சொன்னாங்க. இப்போ வாங்க, பெரியார் என்ன சொன்னார் ஆகிற வரைக்கும்? நான் வயசானவன், அதனால் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த தலைமுறை வரும், இரத்த சகதியில் நின்று தமிழ்நாடுக்கு விடுதலை கோருவான். பெரியாரோட நான் அந்த குறிப்புகள் வேறு ஒன்றும் இல்லை, தேதி வாரியாக எது எதில் சொன்னாருங்கிறது தான் அந்த பஞ்சில் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லிவிட்டு 50களில் சொல்கிறாரு, நம்மள்கிட்ட 2 அமைப்பு இருக்குது. ஒன்று திராவிடர் கழகம், இன்னொன்று சுயமரியாதை இயக்கம். இதில் இருக்கிறவங்க அதில் இருப்பாங்க, அதில் இருக்கிறவங்க இதில் இருப்பாங்க. கொஞ்சம் பயந்தவங்க சுயமரியாதையில் மட்டும் இருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிறாரு, தமிழ்நாடு விடுதலை அடைந்து விட்டால் திராவிடர் கழகத்தை கலைத்து விடலாம், ஆனால் கடைசி மூட நம்பிக்கைக்காரன் இருக்கும் வரை சுயமரியாதை இயக்கம் செயல்படும். மண்டபுற விடுதலை, அதான் பெரியார். இந்த இனத்தினுடைய விடுதலை, பத்திரிகைக்கு பேர் பாருங்க, விடுதலை, குடியரசு, ரிவோல்ட், அதுதான் தமிழ் தேசியம். ஒரு இனத்தின் விடுதலையை பேசுவது தான் தமிழ் தேசியம். அப்படியே சட்டையெல்லாம் மடக்கி விட்டுக்கிட்டு வந்து நின்று தமிழ் தேசியம் பேசுகிறாங்க பாருங்க. இப்போ நான் சொல்கிறது யாருன்னு கேட்டால், நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசியம். இது ரொம்ப முக்கியமானது தோழர்களே.
ஒன்றியத்தில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. கலைஞர் கருணாநிதியோட வசனம் அது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மாநிலத்தில் அதாவது மத்தியில் நிலையான ஆட்சி, மாநிலத்தில் நிம்மதியான ஆட்சி. கலைஞர் கருணாநிதி சொன்னதுதான். அவரை தாண்டி எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைங்க. வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாங்கிறாங்க. அதை தாண்டி இல்லை. நாத்தாக்க எங்கேருந்து சார் சொல்கிறீங்க? எங்கேருந்து சொல்கிறீங்கன்னா 2020-26 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலேருந்து படிக்கிறேன். சந்தேகப்படுறவங்க எடுத்து படிச்சுக்கோங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்க, அப்படியே ரொம்ப சிரமப்பட்டு சிந்திச்சு எழுதியிருக்காங்க. ஒன்றிய அரசிற்கு படைத்துறை, நாணயம், உள்ளூர் தொடர்வண்டி நீங்களாக மாநிலங்களுக்கு இடையே தொடர்வண்டி, அதான் போக்குவரவு, மாநில அரசின் ஒப்புதலோடு வெளியுறவுத்துறை, இந்த நாளும் ஒன்றிய அரசுகிட்ட இருக்கணுமா? இதை தானே அவங்க சொன்னாங்க. இதை தானே கூப்பிடலான்னு சொன்னார். இதை தானே சாப்பிட்ற கமிட்டி சொன்னிச்சு. இதை தானே அபுல் கலாம் ஆசாத் சொன்னார். இதை தானே கேபினெட் தூதுக்குழு 1946 இதை தானே சொன்னாங்க. இதை தானே கலைஞர் கருணாநிதியோட மாநில சுயாட்சி தீர்மானம் சொன்னிச்சு. அவர் சொன்னாது மாநில சுயாட்சி, நான் சொன்னாது பேர் தமிழ் தேசியம். எப்படிங்க அது? உடனே பக்கத்திலேயே தமிழ் தேசியம் பேசுகிற ஐயா மணி, நான் என்னோட இது நம்ம இன்னும் ஒரு நிமிடத்தில் நம்ம உரையை முடிச்சுக்கோ. தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சிக்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும்? ஐயா மணியரசனுடைய அறிக்கை, அதுலேன்னு சொல்கிறேன். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் நிலைப்பாடு, அவரோட தமிழ் தேசியமும் இவ்வளவுதான். இறையாண்மையுள்ள தேசிய இனங்களின் கூட்டரசாக இந்தியாவை மாற்றி அமை. அப்படி உருவாகும் இந்திய கூட்டரசுக்கு பாதுகாப்புத்துறை, வெளிநாட்டு உறவு, நாணய அச்சடிப்பு போன்ற சில அதிகாரங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். இதுதான் சொன்னாங்க. ஒவ்வொன்றும் பிரியணும். விரும்பி அளிக்கும் அதிகாரங்கள் மட்டும் மையத்தில் ஏஜென்சி சென்டரில் இருக்கலாங்கிறது தான் ஐயா ஆணைமுத்து உள்ளிட்டவர்கள் சொன்ன செய்தி. இப்போ தெரியுதா தமிழ் தேசியம்னா என்னன்னு? தமிழ் தேசியம் என்பது இன்னமுமே சீமான் வகைராக்கள் பேசவே தொடங்கலை. நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு வாங்கன்னு தானே நம்ம சொல்கிறோம். தமிழ் தேசியத்துக்கு வாங்க, அவங்க வர்றதுக்கு தயாரில்லை. பெரியார் 2 விஷயத்தை சரியாக கண்டுபிடிச்சார். நாமளும் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்து போரிடாமல் நமக்கு சமூக விடுதலை கிடைக்காது. சமூக விடுதலை நாம் பெற வேண்டும் என்றால் தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஆரிய பார்ப்பனியத்தை பெரியார் கொண்டபடி வீழ்த்தவும், பெரியார் வரையறுத்தபடி தமிழ்நாடு விடுதலை பெறவும் நமக்கான கைக்கருவி பெரியாரியல். பெரியார் அவர் தான் சரியாக பேசினவர். அந்த கருவியை தொடர்ந்து நாம் ஏந்த வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பதற்கு நம்ம ஒரடி ஸ்கேலு நம்ம வச்சுருக்கிறோம். உலக அளவில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு அதை குறுக்க நெடுக்க எப்படி வச்சு பார்த்தாலும் சீமான் பேசுகிறது தமிழ் தேசியம் கிடையாது. ஐயா மணியரசன் என்ன நினச்சாரோ ஒன்று ஒன்றா கழட்டி விட்டுக்கிட்டே வந்தார். பொது உடைமை அது இதுன்னு சொல்லி இன்றைக்கி சீமான் சொல்கிறத தமிழ் தேசியமாக ஏற்றுக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஞாபகம் வருது. மணி என்ன ஆகிட்டுதுங்களா? ஆமாம், அதனால் எனக்கு ஒரு நிகழ்ச்சி வருது. ஆசிரியராக போனவருக்கு பையனும் பாடம் சொல்லி அனுப்புவான்னு தெரியுமா? அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே மணியரசனுக்கு சீமான் பாடம் சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கார். நல்லது தோழர்களே, என்னுடைய இந்த ஒரு நீண்ட உரையை நீங்கள் எந்த அளவுக்கு உள்வாங்கியிருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் பயிற்சி வகுப்புகள் மேலும் மேலும் தொடரும். சந்திப்போம். வணக்கம்.